தேர்தலை முன்னிட்டு அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன என எதிர்க்கட்சிகள் கூறுவது தவறு என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி வளாகத்தில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தரக்கட்டுப்பாட்டு ஆய்வு மையத்தை அமைச்சர் பெரிய கருப்பன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது மாற்றுத்திறனாளிகள், விதவை தாய்மார்கள், சகோதரிகள் உள்ளிட்ட 32 லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும் அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தலை முன்னிட்டு அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன என எதிர்க்கட்சிகள் கூறுவது தவறு என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கும் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தது முதல் 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் வரை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். முதல்வர் தொடர்ந்து இன்னைக்கு நல்ல அறிவிப்பா தொடர்ந்து 4 மாசம் காலமாவே கொடுத்துருவாரு. இது எப்படி ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு ஒரு முதலமைச்சர்னா, அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நானும் அது மாதிரி நல்ல உங்களை போல நானும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். அதையும் கடந்து பயன்பெறுகின்ற பயனாளிகள் ஏற்கனவே 1,31,00,000 தாய்மார்கள் கலைஞர் உரிமை தொகையின் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், விதவை தாய்மார்கள், சகோதரிகள் இப்படி ஏறத்தாழ 32 லட்சம் குடும்பங்கள் மகிழத்தக்க அறிவிப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை விட வேற மகிழ்ச்சி என்ன வேணும்? பீகார்ல கடைசி நேரத்துல எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் போட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எதுவும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் வந்ததை பத்தி நான் சொல்லலாம், வர்றதை பத்தி நான் சொல்லலாம். உங்களுக்கு போட்டியா திருப்பத்தூர்ல யார் நிப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட வியூ எனக்கு நான் நிக்கிறேன், நானே என்ன முடிவு சொல்ல முடியும். அதுவே என்னுடைய தலைமை, நான் அதை சொல்லணும். அந்த மாதிரி எதிர் முகாம்ல யார் யார் நிப்பாங்கன்னு கேட்டா, இந்த கேள்விக்கெல்லாம் யாரு நீங்களே கேள்வி நீங்களே பதில போட்டாதான் சரியா. தேர்தல் நேரத்துல இதெல்லாம் கொடுக்குறாங்க, தேர்தலுக்காண்டி கொடுக்குறாங்களா மக்களுக்கு அப்படின்னு எதிர்த்தரப்பு நீங்களே கேட்டீங்க. பீகார்ல கொடுத்தாங்கன்னு கேட்டீங்களே, நீங்களே கேட்டீங்க. அவங்க எல்லாம் எப்ப குற்றச்சாட்டு வச்சாங்க, எதிர்கட்சிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, தேர்தலுக்காண்டி கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த அரசை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர். ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலம் தொட்டு இன்றைக்கு 5 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த காலகட்டம் வரை தொடர்ந்து செய்கின்ற முதலமைச்சர். ஆகவே இது தேர்தலுக்காக செய்தது என்பதையெல்லாம் விட தேர்ந்தெடுத்த மக்களை மனமகிழத்தக்க வகையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தப்போ பெரியார் படம் அகற்றப்பட்டிருக்காங்க, அகற்றிட்டு திருப்பி மோடி படத்தை வச்சிருக்காங்க. அது எப்படி பாக்க? அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் பதில் நான் எனக்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுல. யாரு அதை வச்சாங்களோ அவங்கள கேட்கணும். ஏன் அகற்றீங்கன்னா அவங்களதான் கேட்கணும். எங்களை கேட்டா நாங்க என்ன உங்களை போல நாங்களும் சார். அதுக்கு வெட்கப்பட வேண்டியது அவங்கதான் சார். எங்களை ஏன் கேக்குறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இதை பற்றி எல்லாம் இங்க அறிவாலயத்துல இருக்கிறாங்க தலைமை கழகத்தின் சார்பில். காங்கிரஸ் துணையோட தான் திமுக வெற்றி பெறும், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வெற்றி பெறுறது கஷ்டம்னு இந்த கேள்விகளுக்கு, கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு தலைமை கழகத்துல போய் கேளுங்க.